நான் 3வது பிளேஸ். அடிக்கடி இந்த கேம் விளையாண்டு பழகினீன்னா நீயும் ஜெயிப்ப. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, ஜாலியா இரு. வாழ்க்கையே ரொம்ப டயர்டா இருக்கு. இல்ல இந்த பாருடாமா, இப்ப அழுவுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அது எப்படி அழுவாத, சொல்றத கேளு. புரியுதா? வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வே, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். உள்ள வரலாமா? வணக்கம். சீக்கிரம் உள்ள வந்து உட்காரு. அந்த பொண்ணை நாங்கள் ஏமாத்தி இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கோம். சும்மா உங்களுக்கு பிடிஎஸ் எவ்வளவு பிடிக்கும், எத்தனை வருஷமா தெரியும், அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்போம். ஓஹோ, இன்னைக்கு ஃபுல்லா நீங்க அவுட்டிங் போக போறீங்க. அவங்க மிலிட்டரியில சீஃப் தானே? ஆமா ஆமா, தப்பா பேசினா அடிச்சு கிடிச்சு விட போறாங்க. அந்த பொண்ணு தானே அது? ஆமா, நீங்க சீஃபா இருந்தா அருமையா இருக்கீங்கன்றதால வீடியோ எடுக்க போறோம். நான் இப்ப போட்டா அந்த பொண்ணு பேரு ஹாயங் தானே சொன்னீங்க? எனக்கு திகிலா இருக்கே. பரவாயில்ல, போயிட்டு வா, பாத்துக்கலாம். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். திரும்பவும் கூப்பிடுவோம். அந்த பொண்ணு சரியா மூஞ்ச பார்க்கல போல. சரி. ஹாயங், இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி சும்மா உங்களை பிராங்க் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். உண்மையிலே இன்டர்வியூ தான் நம்பிட்டேன். அதுக்கப்புறம் அப்படி பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. கிம் ஹாயங், என்னோட நீங்க வயசுல சின்னவங்க தானே? ஆமா, அப்படிதான். ரொம்ப பயப்படாத, கேஷுவலா பேசு என்கிட்ட. நான் அண்ணன் மாதிரி தானே? ஆமா, கண்டிப்பா. எனக்கு பிடிஎஸ் படிக்கிறதுனால மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும். அப்போ நீங்கள் சீஃபாக இருந்துமே பிடிஎஸோட பாட்டு கேட்குறீங்க, அதானே சொல்ல வரீங்க? ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டியா? நல்லா இருக்கேன். அந்த சீஃப் ட்ரெஸ்ஸில் டெரராக இருந்தேன். நான் கூட எங்கே அடிச்சு பிடியோன்னு பயந்துட்டேன். அப்படியெல்லாம் இல்லை. நீ என்ன அண்ணனே கூப்பிடு. என்ன? சரி, நான் அப்படியே கூப்பிடுறேன். என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. அதுக்கு காரணம் நான் போட்டிருக்க இந்த ஜாக்கெட் தான். தோரா சீன் மாதிரி இருக்குல்ல, இரு நான் அதை அவுத்து வச்சிடுறேன். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை. நீங்க நார்மலா சாப்பிடுறது கூட பார்க்க அழகா இருக்கு. என்னால தாங்கிக்க முடியல. சாப்பிடுறது கூடயா? எல்லாரும் சாப்பிடுறது தானே? இல்ல, செலிபிரிட்டியா வந்துட்டு சீன் படமா அழகா சாப்பிடுறீங்களா, அத சொன்னேன். எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்ப சாப்பிட போற? பந்திக்கு முந்திக்கணும். சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. எங்க? இரு வரேன். ஃபர்ஸ்ட் இந்த தட்டல நான் எடுத்து வைக்கிறேன். நான் எடுத்து வச்சறேன். ஏய், என்ன? இல்ல, பார்த்த உடனே டக்குன்னு எனக்கு வெக்கமா இருந்துச்சு, அதனால சிரிச்சேன். அடுத்து நம்ம வெளியே போகிறோம், நிறைய என்ஜாய் பண்ண போகிறோம் தெரியுமில? ஆர்கேடுக்கு போகலாம், ஃபோட்டோ பூத்துக்கு போகலாம். ஓகே, எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணலாம். நானே எடுத்துட்டு போய் வைக்கிறேனே. அண்ணன் நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாம இரு. இனி ஒரு வேலையை பார்க்க கூட மாட்டாரு. என்ன ஹாயங்க, கேமராலையும் பார்க்க அழகா இருக்கியே. நீங்க என்னதான் சொல்றீங்க? எதுவுமே எனக்கு நம்புற மாதிரியே இல்ல. இப்போதான் அந்த சைடு கேமரா கிட்ட நின்று பார்த்துட்டு வந்தேன். அதில் ஃப்ரேமில் நீ பார்க்குற போல இருந்தேன். என்னைய பார்த்தா போய் சொல்கிற மாதிரி தெரியுதா உனக்கு? நான் போய் சொல்கிறாளா? அப்படி இல்லை, இது வரைக்கும் யாரும் இப்படி சொல்லல. நீ ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? அதெல்லாம் இல்லை. எனக்கு பிடிஎஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும் சொல்லு? ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஆர்கேடுக்கு வந்திருக்கோம். வேற லெவலாக கேம் விளாட்றோம் பாரு. நான் தருவோம் போலயே. நான் உன்னை தோக்கடிச்சு காமிக்கிட்டுமா? எந்த பொம்மை வேணும் உனக்கு? ஏதாச்சும் எடுங்க. உனக்கு பிடிச்ச பொம்மையை சொல்ல, அதை நான் எடுத்து கொடுக்குறேன். அந்த பொம்மை இதா? ஐயோ, கீழே விழுந்துருச்சு. ஏய் சாரி. பரவாயில்ல, ஒரு வாட்டி இந்த மாதிரி ஜின்னுக்கு ஆச்சு, நீங்க மறந்துருப்பீங்க. என்ன விளையாட தெரியுமே? ஆமா இல்ல, நீ தான் சீஃப் ஆச்சே. ஓட்ட போய் கேட்குறேன் பாரு, ஷூட்டிங் கேம் விளையாட தெரியுமான்னு. வா விளையாடலாம் இப்போ. ஐயோ, நான் தோத்துக்கிட்டே இருக்கேனே. நான் 22 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் எனக்கு கை வந்தா கலை தெரியுமா? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இதுலயும் ஜெயிக்க போறேன். இவ்வளவு பெரிய சீஃபா இருக்க, இந்த கேம் கூட விளையாட தெரியல உனக்கு? நீ 8285. நான் பாரு இப்ப நீங்க ஜெயிக்க போறீங்க. எப்படியும் 9307. கொஞ்சம் தான் அதிகம் உன்னை விட. நான் 8வது பிளேஸ். நான் 3வது பிளேஸ். அடிக்கடி இந்த கேம் விளையாண்டு பழகினீன்னா நீயும் ஜெயிப்ப. எங்க தேடுங்க நேரா. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, ஜாலியா இரு. நல்லா ஷூட் பண்ணுவே, இல்ல குறியெல்லாம் தப்புவியா? தப்ப மாட்டேன். நானே குறி தப்பமா தான் சுடுவேன், பாக்குறியா? ஓகே, சுடுங்க.
பாரு நான் யாருன்னு காமிக்கிறேன். கரெக்ட் தான் சொல்றீங்க. இங்க வா நம்ம டார்ட் விளையாடலாம். இங்க பாருங்க உங்களோட பாட்டு தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா கன் ஷூட்டிங் கேம்ல எங்களுக்கு கிடைச்ச பரிசு இதுதான். ரொம்ப அழகா இருக்கு. ஆமா எனக்கும் பிடிச்சிருக்கு. நான் தூக்கி போட்டுமா? போடு பாத்துக்கலாம். ஓகே. இந்த கேம்ல எனக்கு வராதே, பழக்கம் இல்ல. எனக்கே பழக்கம் இல்லை தான். அப்புறம் எப்படி போட்டீங்க? என்னாலலாம் முடியல. அடுத்த வாட்டி நீ இது ட்ரை பண்ணு, கண்டிப்பா ஜெயிப்ப. எனக்கு ரன் ஃபிட்னஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால தான் அப்படி நான் விளையாண்டேன். இப்போ பாருங்க நானும் போட்டுட்டேன். பாத்தீங்களா எனக்கு வந்துருச்சு. ஏய் என்ன இது, உனக்குள்ள இப்படி ஒரு திறமையா? சரி சரி இது மாட்டிக்கோங்க. ஓகே வா அப்போ ஃபோட்டோ எடுக்கலாம். எந்தெந்த ஆங்கிள் நான் போஸ்ட் தரேன் மட்டும் பாரு. வா போ. இந்த ஃபில்டர் நல்லா இல்லை, இரு நான் மாத்துறேன். இந்த ஃபில்டர் நல்லா இருக்கும் உதவி. ஓகே 1 2 3. ஃபோட்டோ வந்துருச்சு பாரு. இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். ஒன்று நான் வச்சுக்கிறேன், ஒன்று நீ வச்சுக்க. ரொம்ப அழகா இருக்கு. ம் இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு? உனக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு சொல்லவே வார்த்தைகள் இல்ல, அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. நானும் ஜாலியாக இருந்தேன் இன்னைக்கு ரொம்ப. அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காதுன்னு நினைச்சேன். என்னால இப்போ வரைக்கும் நம்ப முடியல. என்ன நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க, உனக்கு பிடிஎஸ் பிடிக்கும்னா நீ தான் அவங்கள போய் நேர்ல பார்க்க போற, இல்ல அவங்க தான் வந்து உடனே நேரில் பார்க்க போறாங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா இப்ப பாருங்க எனக்கு இதெல்லாம் ஒரு கனவு மாதிரியே இருக்கு. இது கனவு இல்லை நிஜம். உன்னையும் கிள்ளி பார்த்துக்க. அப்புறம் உனக்கு வீட்டேஸ்லேயே பிடிச்ச பாட்டு வச்சிருக்கா? அது வந்து உங்க எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும் தான். குறிப்பிட்டு சொல்லணும்னா 0 o'clock. அது ஒரு அருமையான மெலடி சாங் ஆச்சே. ஃபேன்ஸ் கூட வெளியே போகிறது செம்ம ஜாலியாக இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அதிகமா ஸ்கூல் காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நான் தனியா தான் இருப்பேன். நீ அப்படியே என்ன மாதிரியா இருக்க. எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது தான். பிடிஎஸ்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த 6 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனானுங்க. அதுக்கு முன்னாடிலாம் நான் தனி தான். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் அது போதுமே. 2 ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் லாயலாக இருந்தால் மட்டும் போதும். வேறு எதுவும் தேவையில்லை நமக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை, எதையும் சாதிக்க போகிறது இல்லை. பிரச்சனைகள் அதிகமாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாவா? ஆமாம், நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். சின்ன வயசில் நானுமே தனியாக இருந்தவன் தான். என் கூட யாரும் பேசுறதுக்கெல்லாம் இல்லை. எப்போ பிடிஎஸ்னு ஒன்று வந்துச்சோ அன்னைக்கு தான் எனக்கு விடிவு காலம் பிறந்துச்சு. அதனால் வாழ்க்கையே ரொம்ப டயர்டா இருக்கு. இல்லை போகிறோன்னு நீ அழுக ஆரம்பிச்சிடாத. நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்கு. இந்த கிச்சன் நான் மறக்காம நானும் மறக்காம வச்சுப்பேன். எப்பவுமே நீங்க கொடுத்ததுன்னு நான் உங்களே இந்த டேவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக நானும் தான். ஷூட்டிங் முடிச்சு கேமராவே ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, அழுவாதீங்க, விடுங்க விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, ஒண்ணும் இல்ல. என்னையாச்சு, கேமராவை ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார், ஷூட்டிங் ஓவர் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு பாரு, எங்க விய கூப்பிடுங்க. இந்த பாருடாமா, இப்போ அழுவுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது எப்படி அழுவாத, சொல்கிறத கேளு இப்படிதா. இங்கே பாரு, என் வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இதில் உனக்கு இது மெமரிஸாக வச்சுக்கணும். நீ என்ன இதுக்கெல்லாம் அழுவக்கூடாது. இல்லை நான் இருக்கேன், எந்த கவலை இருந்தாலும் என்ன நினச்சிக்க. என்ன அழுவாமல் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வா.